வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. மார்கழி 25 மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. குரு தானாக வருவார். சூதாட்டத்தில் இறங்கிவிட்ட ஒருவனுக்கு, அந்த மயக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு எப்படி குடும்பத்தை பற்றியோ லாப நஷ்டத்தை பற்றியோ எண்ணம் வராதோ, அதுபோல இந்த இன்ப துன்பம் என்ற ஒரு சூதாட்டத்திலே நம்மை பற்றிய நினைப்பே எழுவதில்லை. இந்த இடத்தில்தான் குருவினுடைய பார்வை, குருவினுடைய நினைவு, குருவினுடைய சொல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி. குரு என்றால் யார்? குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர். அவருடைய உதவி இவனுக்கு கிடைப்பதற்கு இங்கே அவன் ஒரு நிமிடமாகிலும் சிந்தித்திருக்க வேண்டும், தேடி இருக்க வேண்டும். நான் பிறந்து வந்துள்ளேனே, என்னை பற்றி எதுவுமே தெரியவில்லையே என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவனாக நினைத்திருந்தாலும் சரி, அல்லது இவனுடைய பெற்றோர்கள் நினைத்திருந்தாலும் சரி, அந்த எண்ணம் நிறைவேறாமல் தொடர்ந்து வந்து இருந்தாலும் சரி, அது கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை தேடி கொடுத்துவிடும். அருள் தந்தை வாழ்க வளமுடன். நன்றி.